அண்மைச் செய்தி. சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டுவர வேண்டியது அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு பண்ணலாம். வணக்கம். சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சவுக்கு சங்கர் வழக்கில் இந்த கருத்தினை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்த பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் ஆகியோருடைய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் சவுக்கு சங்கருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக தீர்ப்பு வழங்கினர். மேலும் நீதிபதிகள் பிறப்பித்துள்ள அந்த தீர்ப்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட்டத்திற்கு தூண்டுவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எனவும், கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தாமதமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக யாரும் தகவல் தெரிவிக்கப்பட்டது என்ற விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும், அவர் கைதின் போது யாருக்காக அவர் கைது செய்யப்படுவது தொடர்பான விவரங்கள் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சவுக்கு சங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பொது ஒழுக்கத்திற்கும் குந்தகம் ஏற்பட்டிருப்பதாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அது குறித்த காரணங்கள் உத்தரவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும், சவுக்கு சங்கருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொது ஒழுக்கத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் அளவிற்கு தீவிரமானவையாக தெரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பிப்பதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பயன்படுத்தி கடிவாளமாக அதை போடுவது ஏற்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த இணையதள யுக்திகள் பல தளங்களில் இருந்து தகவல்கள் குவிகின்றன எனவும், ஒவ்வொரு கருத்துக்கும் எதிராக அரசு இயந்திரம் நடவடிக்கை எடுப்பதால் எந்த பலனும் இல்லை எனவும், குடிமக்களிடமிருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை பெறாவிட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக ஊடகங்கள் யூடியூப் பதிவுகளுக்கு பின்னால் அரசு செல்வதால் யாருடைய கருத்து மாறப்போவதில்லை எனவும், மாறாக பேச்சு சுதந்திரம் முடக்குவதாகவே இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை எனவும்